ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. சங்கரம் சிவசங்கரம். வேண்டத்தக்கது அறிவோனாய் இருக்கிற இறைவன் அசுரர்கள் கேட்ட தர்மத்திற்கு புறம்பான வரங்களை ஏன் அவர்களுக்கு வழங்க வேண்டும்? வழங்கிவிட்டு அவர்களை அழிக்கும் உபாயத்தை ஏன் தேட வேண்டும்? முதலிலேயே அந்த வரத்தையே நிராகரித்து இருக்கலாமே. அவ்வாறு செய்யாததன் காரணம் என்ன? ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தை நெருப்பில் கை வைக்கிறேன்னு போகும். விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கேன்னா அதில் கை வைக்கிறேன்னு போகும். அம்மா தடுத்து பாப்பா, அந்த குழந்தைய எடுத்து ஹக் பண்ணிக்கிட்டு அந்த இடத்த விட்டு தூரமாக கூட போயிடுவான். ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் அம்மா பார்க்காத போது இந்த குழந்தை போய் அந்த நெருப்பில் கை வச்சு சுட்டுக்கும். அந்த ஒரு தடவை கை வச்சு சுட்டுக்குன பின்னால் அதுக்கு மறுபடியும் நீயே கொண்டு போய் வாவா ஜாலியாக இருக்கும்னு சொன்னால் கூட வராது கையை தூக்கின்னு. அதனால் எவ்ரி திங் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். எக்ஸ்பீரியன்ஸுக்கு தமிழ் வார்த்தை என்ன? பட்டறிவு. பட்டு அறிவது என்னென்னா பட்டு அறிவது. நீ படணும், அப்போ தான் உனக்கு அந்த புத்தி வரும். யார் சொன்னாலையும் முடியாது. கட்டி கொடுத்த சாப்பாடு உதவாது, ஊசி போயிடும். உனக்கா எப்படி சமைக்கணும், எப்படி கலக்கணும்னு தெரிஞ்சால் எங்கே இருந்தாலையும் பொழைச்சிக்குவேன். அதனால் ஆல் எக்ஸ்பீரியன்ஸஸ் வெதர் பெட்டர் ஆர் பிட்டர் ஆர் ஃபார் யுவர் குட், அதில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டியதில்லை. எல்லாமே நல்லதுக்கு தான். ஒரு கசப்பான மாத்திரை இருக்குது, உங்கள் அம்மா என்ன பண்ணுறா, பக்கத்துலேயே உனக்கு ஒரு விளக்கெண்ணெய் கொடுக்கணும். அந்த காலத்தில் கொடுத்துருந்தாங்க, இப்போல்லாம் யாரும் விளக்கெண்ணெய் கொடுக்குறாங்க. அதனால தான் நிறைய இடத்துக்கு போகவே முடியல, மூக்கு முடியும் தான் போக வேண்டியிருக்கு. அந்த காலத்தில் இந்த விளக்கெண்ணெய் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, ஏதோ ஒரு ஸ்வீட் கையில் வச்சுட்டு இருப்பாங்க. இதை குடிச்சிட்டு இது கொடுக்குறேங்கிற மாதிரி வச்சுட்டு இருப்பாங்க. அது மாதிரி ஆல்வேஸ் த பெட்டர் அண்ட் பிட்டர் ஆர் பேலன்ஸ், பட் வாட் லுக்ஸ் ஆஸ் bitter is good for you. What looks as bitter is good for you. எல்லாத்துலேயும் ஏதோ ஒரு லெசன் இருக்கும். நீங்கள் ஒன்லி a witness. உங்களை சுற்றி நடக்கிற எல்லா விஷயத்தையும் நீங்கள் வேடிக்கை பார்க்கணும். அண்டு எந்த சூழ்நிலையிலையும் யூ ஷுட் நாட் லூஸ் யுவர் கூல். எதுலேயுமே இப்போது காரைக்குடி அழகப்பா செட்டியார் இருந்தார், அவர்கிட்ட 2 பேர் இருந்தாங்க. ஒரு ஆள் சொன்னான், முதலாளி நீங்கள் சொல்லுங்கள், ஐ வில் டெல் டு ஹிஸ் ஃபேஸ் அப்படின்னாங்க. இப்போ அழகப்பா செட்டியார் சொன்னாராம், யூ வில் டெல் டு ஹிஸ் ஃபேஸ் அண்ட் யூ வில் டெல் டு யுவர் ஃபேஸ், பட் த ஃபேஸ் விச் ஹேஸ் டு ஃபேஸ் த வேர்ல்ட் இஸ் மைன்னு. நீ அவனை பார்த்துட்டு பட் த ஃபேஸ் விச் ஹேஸ் டு ஃபேஸ் த வேர்ல்ட் இஸ் மைன்னு. அதனால் உலகத்தில் இந்த கூல் ஆன்மீகத்தில் நம்ம சாமி கும்பிட்றது, ஊதுவத்தி காட்டுறது, கற்பூரம் காட்டுறது, சேத்திராடனம் பண்ணுறது, இதெல்லாத்தையும் விட அடக்கம் அமரருள் உய்க்கும். அடக்கம்னா என்ன? எந்த சூழ்நிலையிலும் நம்மளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது. அது அமரருள் உய்க்கும்னா அந்த தெய்வ குணம் உங்கள்கிட்ட வந்துடுச்சுன்னு அர்த்தம். கதம் காத்து கற்றடங்கள் ஆற்றுவான் செவ்வி, அறம் பார்க்கும் ஆற்றின் உழைத்து. கதம் அப்படின்னா கோபத்தாவங்க. கதம் காத்து கற்று அடங்கல் ஆற்றுவான் செவி. யார் அமைதியாக இருக்கிற வித்தியை கற்றுக்கிட்டானோ அவன் எப்போ வருவான்? தர்ம தேவதை வழி மேலே விழி வச்சு காத்துக்கிட்டு இருக்குமா. அதனால் சித்தியெல்லாம் பெற்றாலும் சினமடக்க கற்றாலும்ன்றார். சினத்தை அடக்கிறது அவ்வளோ கஷ்டம். இந்த அக்கல்ட்டு பவரெல்லாம் கிடைக்கிறது அதை விட கஷ்டம். அதெல்லாத்தை விட கஷ்டம் மனமடக்க கல்லாருக்கு வாயேன் பராபரமேங்கிறார். கோவத்தை அடக்கிடலாம், சித்தியெல்லாம் அட்டைன் பண்ணிடலாம், ஆனால் கோவத்தை அடக்க முடியாதுங்கிற வார்த்தையை சொல்கிறார். ஏன்னா சினம் எனும் சேர்ந்தாரை கொல்லி இனமேனும் ஏமப்புனையை சுடும். யார்கிட்ட கோவம் சேர்ந்ததோ அது உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பு, ரிலேஷன்ஷிப் எல்லாத்தையும் ஒரு வழி பண்ணாமல் விடவே விடாது. இந்த ராட்சசர்கள் எல்லாம் கடவுள்கிட்ட ஏதோ நல்லது நடக்க போகுதுன்னு சொல்லி தான் தவசு இருக்கிறான். அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு தவசு இருக்கிறான், வரம்லாம் கேட்குறான். அவன் கேட்குறது என்னன்னா மாயாவரம், இன்னும் சாகாது இருக்கிறதுக்கான வரத்தை கேட்குறான். ஆனால் அதுலேயும் ஒரு பேடு கேட்ச் இருக்குது. அப்போது எதை சாகா வரம்னு நினச்சானோ சாகும் வரம். அது எக்ஸாம்ஷன்லாம் வச்சு கேட்பான், இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாது, வீட்டுக்குள்ளே கிடையாது, வீட்டுக்கு வெளியே கிடையாது, காத்தால் கிடையாது, ராத்திரி கிடையாது, நின்றுனுவோம். அப்போ கூட அந்தியம் போதில் அறுவடையாகி நரசிம்மர் படிக்கட்டில் உட்கார வச்சு அவனை பூமியில் உடம்பு படாத அளவுக்கு குடலை கழிச்சு சாப்பிட்ருவார். அதனால் எந்த ஒரு விஷயம் கூட வேண்டத்தக்க தருவோய் வேண்ட முழுதும் தருவோய். த பெஸ்ட் வே டு ப்ரே இஸ் அலோவ் காட் டு ஹேண்டில் யுவர் லைஃப். நீங்களாக எதையாவது கேட்டுனையா அது ஏதாவது வம்பு இருக்கும். ஒரு ஆள் காட்டுக்கு போனான், இந்த இடம் ரொம்ப டயர்டாக இருக்குது,
ஒரு கட்டில் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சான். ஒரு கட்டில் மெத்தெல்லாம் வந்தது. கால் பிடிக்கிறதுக்கு யாராவது ஒரு அழகான பொண்ணு வந்தால் இருக்கும்னு நினச்சான், வந்தது. இப்போ சாப்பாடெல்லாம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சான், வடை பாயசத்தோட சாப்பாடெல்லாம் வந்தது. ஜாலியாக இருந்தான். அதுக்கப்புறம் ஐயோ சாயந்தரம் வரப்போகுது, மயக்கும் மாலை பொழுது முடிஞ்சு இனிக்கும் இன்ப இரவு வரப்போகுது, புலிகிளி வந்தால் என்ன ஆகும்னு நினச்சான். புலி வந்துச்சு. இந்த புலி நம்ம மேலே அடிச்சுடுமோன்னு நினச்சான், அடிச்சிச்சு. அதனால் ராமகிருஷ்ணன் என்ன சொல்கிறாருன்னா, நீ எதையுமே கேட்காதடா பாவி, நீ எது வாங்கினாலையும் அதில் உனக்கு ப்ராப்ளம் இருக்குன்றாரு. ஸோ இட் இஸ் பெட்டர் யூ அலோவ் காட் டு ஹேண்டில் யுவர் லைஃப். ஒரு குழந்தைக்கு எப்போ பசிக்கும், எப்போ பால் கொடுக்கணும்னு தாய்க்கு தெரியும். அந்த குழந்தைக்கு ஏதாவது வியாதி இருந்தால் குழந்தை இன்ஃபேண்ட் பேபிக்கு டைரெக்டாக மருந்து கொடுக்க முடியாது. அம்மா ஃபீடிங் மதராக இருந்தாலும் அவன் மருந்து சாப்பிட்டு அந்த பால் கொடுக்குறச்ச தான் அந்த குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் ஆகும். அதனால் எப்பயுமே 2 கையும் தூக்கிடு. திரௌபதி தன் புடவை இப்படி பிடிச்சின்னு இருக்கிற வரைக்கும் துவச்சாதனை உருகிறப்போ கிருஷ்ணர் வரவே இல்லை. 2 கையும் தூக்கிட்டு அநாத ரட்சகா ஆபத் பாந்தவா என்ன உடனே கிருஷ்ணர் எங்கேயோ இருக்கார், அப்படியே புடவை வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் யூ ஹாவ் டு அலோவ் காட் டு ஹேண்டில் யுவர் லைஃப் இன்ஸ்டெட் ஆஃப் யூ ஆர் ட்ரைங் டு ஹேண்டில் இட். இது இந்த வித்தைகள்லாம் உங்களுக்கு எப்போ வரும்னா, நீங்கள் ஞானத்தில் மேலே மேலே போகிற போது தான் வரும். நீ மூஞ்சில் காரி துப்பு, எனக்கு கொஞ்சம் கூட கோபம் வராது, வரவே வராது. நீ வேணால் ட்ரை பண்ணி பார்த்துக்கோ, எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அந்த அளவுக்கு சினமெனும் சேர்ந்தாரை கொல்லிய தாண்டி கதம் காத்து கட்டடங்கா ஆற்றுவான் செவியாய். அப்போ தர்மதேவா இந்த மாதிரி ஒரு ஆளை நான் எங்கே பார்க்க போகிறேன்னு சொல்லி அதுவும் பின்னால் வந்து சுற்றின்னு இருக்கும். அதனால் நான் சொல்லியிருக்கேன், திருவள்ளத்தில் ஒரு சாமி இருந்தார். அவள் வந்து ஒரு இதில் தான் கந்தல் கோணி இல்லை, அதை தான் கோமணம் மாதிரி கட்டின்னு இருப்பார். கந்தல் கோணி தான் கோமணம், வேறு ட்ரெஸ் எல்லாம் இருக்கவே இருக்காது. அண்டு கேவரு கூ தான் சாப்பிடுவார். அவர் பெரிய ஆள், பிறப்புற வண்ணானாக இருந்தார், குடியாத்துக்கார். ஆனால் திருவள்ளுவம் கோயில் இருக்கு இல்லையா, அது ஜனக மகரிஷியோட சமாதி. இன்ஃபேக்ட் ஜனக மகரிஷியாக இருந்த ஆள் இதால் இருந்திருக்கலாம். அதனால தான் அந்த ஊருக்கு வர்றாரு. அங்கே நந்தி இருக்க வேண்டிய இடத்துல திருவோடு தான் இருக்கும் இந்த கோயிலில். அந்த கோயிலில் எடுத்து அவர் தான் கட்டுறாரு. ரொம்ப பெரிய ஆள். காமராஜர் வந்தார், சைனா யுத்தம் வந்தபோது சீஃப் மினிஸ்டர் வந்தார் இல்லையா, இந்த சாமியார்கிட்ட போனால் நமக்கு ஏதாவது தங்கங்கங்கெல்லாம் கொடுப்பாங்க யுத்தத்துக்குன்னு சொல்லி போகிறாங்க. போகிற போது இவர் இது சுமந்துன்னுக்கிறார், சும்மாடு கட்டி சிமெண்ட்டெல்லாம் சுமந்துன்னுக்கிறார். உடம்பெல்லாம் ஒரே பூச்சு, சுண்ணாம்பு பூச்சு. காமராஜர் போய் சாமியார் எங்கே இருப்பாருன்னு, ஏன் நான் தான் சொல்லுன்னாராம். காமராஜ் இப்படி ஒரு சாமியாராக இந்த நாட்டில், நீங்கள் எனக்கு ஒன்றுமே கொடுக்க வேணாம், ரொம்ப சந்தோஷம்னு சொன்னாராம். இல்லை நீ என் நம்பி வந்துக்கிற வான்னு அவங்க ஆளுங்கள்லாம் கூப்பிட்டு அவங்க கையில் இருக்கிற மோதனம் வழியில் என்னாகுதோ எல்லாத்தையும் கொடுத்து நாட்டுக்கு தானே கேட்குற எடுத்துன்னு போன்னு சொன்னாராம். அந்த அளவுக்கு ஒரு உத்தமமான மனுஷன் அவர். இங்கே அசோக் பில்லர்கிட்ட ஹவுசிங் போர்ட் சூப்பரண்ட் என்ஜினியர் ஒரு ஆள் இருந்தார், நடராஜன் சொல்லிட்டு. அவங்க வீட்டில் தங்கியிருந்தார். அவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தது. அப்போது அப்பல்லோ ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்திருந்தார். சிவகுமார்னு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அண்ணா நகரில் இருந்தார். அவர் வாங்க, எனக்கு தெரிஞ்ச சாமியார், நான் திருவள்ளம் கோஆப்ரேட்டிவ் சுகர் மில்லில் எம்டியாக இருந்தபோது அவர் ஒரு தங்கவேல் முருகன் கோயில் கட்ட சொன்னார், நான் கட்டினேன். அதுக்கப்புறம் வந்து என் மேலே மொட்டை பெடிஷன் போட்டாங்க, இங்கே சக்கரை மில்லு லேண்டில் இவர் இது கட்டார், கோயில் கட்டிட்டாருன்னு. நான் சாமிக்கிட்ட, என்ன சாமி என்னை கோயில் கட்ட சொன்னேன், இப்படி ஆகிப்போச்சு, என்ன வந்த வேலை ஆயிடுச்சு இல்லை போ அப்படின்னா. வந்த வேலை ஆயிடுச்சு இல்லை நீ போன்ட்டு. இங்கே மயிலாப்பூர் கபாலீஸ்வர் கோயிலுக்கு பேக் சைடில் விநாயகர் நகர்னு ஒன்று இருக்குது. அங்கே நல்ல குருந்தப்ப சாமின்னு ராம்நாட்கார் ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட ஒரு ஓலச்சுவடி இருந்துச்சு, அதுக்கு பேர் மீனாட்சி கணபதி நாடி. ஸோ சிவகுமார் நான் அங்கே போன போது அந்த நாடியில் வருது, போன பிறவியில் நீ வந்து கோயில் கட்டுறேன்னு வேண்டிக்கினேன், குளம் வெட்டுறேன்னு வேண்டிக்கினேன், பண்ணாத போயிட்ட, அதனால் இந்த பிறவியில் நீ இன்னும் அடுத்தடிக்கு போகாமல் இருக்க. அதனால் இந்த தங்கவேல் முருகன் கோயில் கட்டினதில் ஏதோ ஒரு வகையில் கோயில் கட்டி முடிச்சாச்சு இல்லையா, அதனால் இந்த ஊரில் யாரோ குளம் வெட்டின்னு இருக்காங்க, நீ போய் உன் யதாசக்தி 1 ரூபாவோ 1000 ரூபாவோ கொடுத்தானா குளம் வெட்டின புண்ணியம் உனக்கு வந்துடும், உன் கர்மா தப்பிச்சிருன்னார். அந்த அளவுக்கெல்லாம் இருக்குது இந்த உலகத்தில். நீ ஏதோ கடவுளுக்கு செய்கிறேன்னு நினைக்காத, நீ வேண்டிக்கிட்டு மறந்து போயிருப்ப, அது செஞ்சாதான் அந்த கடன் கழியுது. கடவுள் உங்கள்கிட்ட எதையும் கேட்கல, நீ ஏன் கொளுத்து போய் வேண்டிக்கிட்டு அதை செய்ய முட்டா, அது தப்பாகி போகுது இல்லையா, அந்த அளவுக்கு. ஸோ இந்த ஹவுசிங் போர்டு வீட்டில் நாங்கள் போனோம். அப்போ ஒரு மௌனம் எல்லாம் எழுதி காட்டுவார். அப்போ திருவள்ளுவர் சாமி கேட்டார், என்னான்னாரு, ஒரு மௌனம் விரதம் சாமி என்னன்னாரு. அதுக்கு அவர் சிரிச்சின்னு சொன்னார், இதுக்கு பேர் மௌனமா, இதுக்கு பேர் மௌனமா, ஒரு வரியில் சொல்கிறது நீ 9 வரி சைக்கிளை காட்டணும், அவனுக்கு ஒன்றும் புரியாது, நீ
இல்லை எழுதி காட்டணும், 10 வரையும் எழுதி காட்டணும். அது கிடையாது மௌனன்றது. எதிராளி உன் மூஞ்சில காரி துப்புனா கூட உனக்கு கோவம் வரக்கூடாது, அதுதான் மௌனம். மௌனம் என்பது ஞான வரம்பு. ஞானத்துக்கு ஒரு மலை இருந்து அதுக்கு ஒரு கிளிஃப் இருந்தால் அதுதான் மௌனம். ஞானம் அந்த அந்த நிலையை அடையிறதுங்கிறது. அது முடியுமா? எல்லாம் ஜனங்களுக்கு சின்ன விஷயத்துக்கு ஒரு பஸ்ஸில் யாரும் உன்னை காலை மெரிச்சா அவனுக்கு கோவம் வந்தது, இறங்கு பார்க்கலான்னு. நீ அவனும் இறங்க போகிறதில்ல, நீ இறங்க போகிறதில்ல. அவன் சொல்லுவான், நீ அப்படி இருந்தால் காரில் போக வேண்டியதானே, ஏன் பஸ்ஸில் வந்தானுவான் இல்லையா? இதெல்லாம் ஜனங்க கிட்ட என்னென்னா, நம்மக்கிட்ட ஏற்கனவே ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது, ஒரு டென்ஷன் இருக்குது. அது ஒரு ஸ்மால் ப்ரொடெக்ட்ஸுக்கு அப்படியே எரிமலை மாலி வெளியே வருது. இதுதான் உண்மை. அவனுக்கும் உனக்கும் பஸ்ஸில் காலம் வச்சவனுக்கு உனக்கு ஏதாவது பங்காளி சண்டையா? ஒன்றும் கிடையாது இல்லையா? ஸோ எவ்ரி ஒன் இஸ் இந்த உலகத்தில் எமோஷ்னல் பண்டில்ஸ் தான் எல்லோரும். எல்லோரும் ஏதோ ஒரு வகையில் எமோஷ்னல் பண்டில்ஸ். அதனால் வி ஷுட்டு நம்மளை நம்ம மாற்றிக்க வேண்டியது தான். யாராவது ஒருத்தர் நம்மளை திட்டினான்னா நம்ம மனசுக்குள்ளே ஒரு நாய் குறைக்குதுன்னு நினச்சிக்கணும். எதிரில் அவனை பார்க்கக்கூடாது, ஒரு நாய் நின்று பூ பூ பூன்னு சொல்லுதுன்னு நினச்சிக்கணும். சிரிச்சிடக்கூடாது, சிரிச்சா இன்னும் வம்பு வந்துடும். ஸோ யூ ஹாவ் டு இன்சுலேட். இப்போ கரண்ட்டை தொடாமல் இருக்க முடியாது. இப்போ நீ என்ன பண்ணணும்? நீ கையில் க்ளவுஸ் போட்டுக்கணும், அவாய் செப்பல் போட்டுக்கணும், அதுக்கப்புறம் போய் கரண்ட்டை தொடணும். அந்த மாதிரி இந்த உலகம்ன்றது நீ உன்னை இன்சுலேட் பண்ணிக்கிட்டு அப்ரோச் பண்ண வேண்டிய ஒரு கரண்ட்டுக்கு. யூ டோன்ட் எக்ஸ்பெக்ட் பீப்புள் டு சேஞ்ச், யூ ஹவ் டு சேஞ்ச் யுவர் செல்ஃப். யூ ஹவ் டு சேஞ்ச் யுவர் செல்ஃப். இதுதான் திருவள்ளுவசாமி சொன்னது. பெரிய ஆளவர் திருவள்ளுவசாமி. காமராஜ நாடார் இந்த மாதிரி சொன்னார்னா பார்த்துக்கோங்க எவ்வளோ சிம்பிளாக வாழ்ந்துருப்பார். இப்போ கூட திருவள்ளங்கோயில் நீ உள்ள நுழையிற போது அங்கே அவருடைய சமாதி இருக்குது. அதுக்கப்புறம் தான் திருவள்ளங்கோயிலுக்கெல்லாம் போனோம். பெரிய ஆளவர். கந்தசாமி கோயில், திருத்தணி கோயில் எல்லாத்துக்கும் வெள்ளித்தேர் பண்ணி கொடுத்தவர் அவர் தான். ரத்தனகிரி முருகன் கோயில் இருக்குது இல்லையா, அது படிக்கட்டு கூட இல்லாமல் இருந்தது. அப்போ ஊர்க்காரங்கெல்லாம் திருவள்ளுவன் கிட்ட இல்லையா, ராணிப்பேட்டுக்கிட்ட சாமிக்கிட்ட போய், சாமி நீங்கள் தான் எங்கள் ஊர் கோயில் எடுத்து கட்டணும், சுண்ணாம்பு கோயிலுன்னாங்க. கோயிலெலாம் கட்டுறதுக்கு ஒருத்தன் வருவான், நான் வேணால் படிக்கட்டு போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு. அந்த படிக்கட்டுலாம் அவர் தான் போட்டார் முதல்ல. அது சுண்ணாம்பு கோயிலாக இருந்துச்சு. அப்புறம் தான் ரத்தனகிரி பாலமுருகன் அடிமை சாமி போய் அந்த கோயிலெல்லாம் எடுத்து கட்டினார். இது மாதிரி இந்த உலகத்தில் எல்லாத்துக்கும் ஒரு காரணக்காரியம் இருக்கும். சரி, இப்போ ரத்தனகிரி சாமியை அந்த கோயிலை கட்டுறாரு அப்படின்னா, இந்த ஒவ்வொருத்தருக்கும் விட்டு கூரை தொட்ட கூரை இருக்கும். ஒரு குடும்பத்துலேயும் யாரோ வேண்டிக்கின்னு போயிருப்பாங்க, இந்த மாதிரி நான் பண்ணுறேன்ட்டு. அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்போ அந்த குடும்பத்தில் வர்ற யாரோ ஒருத்தர் அதை எடுத்து செய்வாங்க. இல்லைன்னா அவ்வளோ பெரிய ராணிப்பட்டு வேலூரில் அந்த கோயில் எடுத்து கட்டுற வேலை அவருக்கு எப்படி கிடச்சிது? ஸோ அவர் எடுத்து கட்டினார். அது அவர் நாஸ்திகர், கடவுளையே நம்ப மாட்டார். அவர் எலக்ட்ரிசிட்டி போர்டில் ஆற்காடு வீரசாமி அவரும் வேலை செஞ்சுன்னு இருந்தாங்க. ஒரு நாள் பஸ்ஸு லேட்டாக வந்தனால மிஸ் ஆயிடுச்சு. அடுத்த பஸ்ஸு வரதுக்கு 1 மணி நேரம் டைம் இருக்குது. அதனால் வீட்டுக்கு திரும்பி போனோன்னா 4 கிலோமீட்டர் போனோம். அதனால் படிமை ஏறி மேலே போய் ஐயா கொஞ்சம் கற்பூரங்க ஆட்டுனார். அப்போ ஒன்றுமே இல்லை, ஒரு சுண்ணாம்பு கோயில் தான், ரொம்ப ஏழை கோயில். ஐயர் சொன்னாராம், மொழியாரை இங்கே கற்பூரம் இல்லைன்னாராம். அப்போ அவனுக்கே கற்பூரம் இல்லாத கடவுள் எனக்கு என்ன கொடுக்க போகிறான்னாராம். உடனே ஆண் கத்தின்னு போய் அப்படியே முருகன் மேலே விழுந்துட்டார். இதை பார்த்து சஸ்தானத்துக்கு பைத்தியம் பிடிச்சிச்சின்னு ஐயர் ஊருக்குள்ளே போய் அவங்களெல்லாம் கூட்டின்னு வர்றாரு. போட்டு இந்த பேண்ட் ஷர்ட்லாம் தூக்கி போட்டு முருகன் மேலேருந்து ஒரு அழுக்கு துண்டை கோமணம் மாதிரி கட்டிக்கிட்டு அப்படியே உக்காந்து இருக்கிறாரு. அவங்க அப்பா அம்மா வராங்க. வர வழியில் அவங்க வந்த வண்டி கொடை சாஞ்சிச்சு. இவர் கறி எடுத்து எழுதுறாரு, நீங்கள் என்னை பார்க்க வந்த வண்டி கொடை சாய்ந்தது அப்படின்னு எழுதினார். அப்போ தான் அவங்களுக்கு ஏதோ இவனுக்கு பவர் வந்துக்குது அப்படின்னு ஒரு நம்பிக்கை வருது. கொஞ்ச நாளைக்கு அவங்க அப்பா மணிக்காரர் அவரே சாப்பாடு கொண்டு வந்தார். இனிமேல் வராதுன்னு சொல்லி அவரை துரத்தி விட்டார். அதுக்கப்புறம் அவருக்கு எப்போ பசிக்குதோ இவங்க யாராவது புளிச்சா அந்த அரிசி சாதம் வந்து சாப்பிட்டுன்னு இருப்பாங்கல்ல கோயிலுக்கு வந்தவங்க, அதை பிடிங்கி சாப்பிடுவார். திருப்பியும் திருவள்ளுவசாமி வந்து இப்படிலாம் பண்ணாத, இங்கே ஏதாவது கேன்டீனு ஹோட்டலில் இருக்கும், அவங்ககிட்ட உனக்கு என்ன சாப்பாடு வேணுமோ ஆர்டர் கொடுத்துட்டு இந்த கோயில் செலவில் அந்த அமௌண்ட்டை கொடுத்துரு, இந்த மாதிரி பிடிங்கி சாப்பிடாதேன்னாரு. இதெல்லாம் ஒரு உதாரணம், எப்படி ஒரு தடுத்தாட்கொள்ளப்படுகிறான் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் காரணங்கள். அண்ட் எதுக்காக இதெல்லாம் நடக்குது அப்படின்னும் இருக்கு இல்லையா. இங்கே காகபுஜண்டர் நாடின்னு ஒன்று இருந்துச்சு. அந்த காகபுஜண்டர் நாடி ரமணிக்குறிச்சி நம்பர் 9 ராமநாதன் ஸ்ட்ரீட்டில் இருந்தார், மகாலிங்கபுரத்தில். அதுக்கப்புறம் இப்போ சேலையூரில் நல்ல கோயிலெலாம் கட்டிட்டு இருக்கார். வயசாகிடுச்சு, இப்போ நல்லா 85 வயசுக்கு மேலே ஆயிருக்கும். ஸோ அந்த ஓலையில் வருது, இந்த மாதிரி பழனியில் போகராக இருந்த ஆள் தான் இந்த ரத்தனகிரி சாமியார். இவர் போகராக இருந்து அந்த தண்டபாணி விக்கிரகத்தை பண்ணிகிட்ருக்கார் இல்லையா அந்த நவபாஷாணத்தில். அப்போ ஒருத்தன் ஒழிஞ்சின்னு இருக்கான், இதை பார்த்து கற்றுக்கணுன்னு. அவன் ஒழிஞ்சின்னு இருக்கான்னு சொல்கிறதுக்காக வர்றான் ஒரு சிஷ்யன். இவர் அவன் தான் திடீர்னு வந்திருக்கான்னு பக்கத்தில் இந்த கத்தி எடுத்து இவனை குத்திடுறாரு.
அப்போ இவருக்கு துணையாக அந்த முருகன் ஒரு பாம்பு வடிவத்திலிருந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்கிறான் இல்லையா, அந்த பாம்பு சாபம் விட்டு தான் இன்னொரு பிறவியில் இதுக்கு இணையான கர்மாவை நீ அனுபவிச்சு ஆகணும். அதனால் இந்த வருஷம் இந்த ஜென்மத்தில் என்னாச்சு, இவர் மலை மேலே கோயில் கட்டினுங்கிறாரு. சம்பங்கி மேஸ்திரின்னு ஒருத்தன் தான், அவன் தான் இந்த கோயிலுக்கெல்லாம் ஆரம்ப காலத்தில் மேஸ்திரியாக இருந்தான். அங்கே ஒரு கான்ஸ்டேபிள் இருந்தான். இந்த கான்ஸ்டேபிள் சம்பங்கி மேஸ்திரி 2 பேரும் ஒரு சித்தாள் மேலே லவ், ட்ரையாங்குலர் லவ். இவன் என்ன பண்ணான், நல்லா தண்ணி போட்டு இந்த சம்பங்கி மேஸ்திரி அதை கத்தி எடுத்து அவனை குத்திடுறான். யாரை, சம்பங்கி மேஸ்திரியை குத்திட்டு மேலே ஓடி வந்து சாமி என்னை காப்பாற்றுன்றான். இவர் போலீஸ்க்கு தகவல் சொல்லி அனுப்புகிறாரு. எல்லாம் நடக்குது. எதுக்காக இதெல்லாம் நடக்குதுன்னா அந்த ஓலையில் வருது, இவர் போகராக இருந்தபோது இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்தது. இவர் இந்த பிரிவில் சாமி ஆகிட்டார். அதனால் இவர் இந்த கோர்ட்டு கேஸு ஜெயிலுக்கு போகிறதெல்லாம் இவர் பண்ண முடியாது. அதனால் அந்த சம்பங்கி மேஸ்திரி கான்ஸ்டேபிளை கொல்ல போக அதனுடைய பழிவும் பாவமும் இவருக்கு வந்தது. அவங்க 2 பேரும் இதுக்கு முன்னால் சிஷ்யங்களாக இருந்தாங்க இல்லையா பள்ளியில், அவங்க அப்படின்னு வருது. இப்படியெல்லாம் விஷயம் இருக்குதுன்னா நீ நம்புறியா? உலகத்தில் இதெல்லாம் தான் நிஜம். அதனால் உன் வாழ்க்கையில் எது நடக்குதோ எல்லாத்துக்கும் ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது, ஃபாஸ்ட் ஃபார்வேர்டு இருக்குது, ரீவைண்டிங் இருக்குது. உனக்கு தெரியாததுனால தான் நீ டென்ஷன் ஆகிற. நமக்கு எதுக்கு இந்த ப்ராப்ளம், ஏன் இப்படி வந்துச்சு, நான் மொட்டை அடிச்சினேன், அடிக்கிறதுக்கு காவடி தூக்குறேனே அப்படின்னு புலம்பினே உட்காந்து இருப்பேன். உனக்கு என்ன தெரியும், என்ன தான் நடந்தது உன் வாழ்க்கையிலங்கிறது உனக்கு ஏதாவது தெரியுமா? இப்படியெல்லாம் இருக்குது, உங்களுக்கு தெரியாது. அதனால் இந்த பிரிவில் நீ கடவுளை நம்பின்னு இருந்தால் கடவுள் ஏதோ ஒரு வகையில் உனக்கு ஹெல்ப் பண்ணுவார். இந்த கர்மாலேருந்து வெளிவரத்துக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணுவார். நான் சொன்னேன் இல்லையா, நான் வசதியான ஆளாக இருந்தேன். அண்ணா நகரில் ஷூட்டிங் பங்களா, ஃபிலிம் ஷூட்டிங்கெல்லாம் எடுப்பாங்க என் வீட்டில். எனக்கு 3 பஸ்ஸு, 4 லாரி, 6 கன் போட்ட வேன், பேங்க் பணத்தை எடுத்துன்னு போகிறதுக்கு 3 காரு, பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு, மைசூர் சாண்ட் சோப், ஜாஃப்ரா மேஸ், கிளாஸ் கோட், டிடர்ஜென்ட் இந்தியாக்கெல்லாம் ஃபுல் நார்த் மெட்ராஸ் ஸ்டாக்கிஸ்ட்டு, ரோட்டரி கிளப் ஆஃப் அண்ணா நகர் தலைவர், மெட்ராஸ் கூட்ஸ் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன் 14 வருஷம் தலைவர். லைஃப்பில் நான் பார்க்காதே இல்லை, ஃப்ளோட்டிங் அப்படி இருந்தேன் நான். இதெல்லாம் நடந்தது என்னுடைய வாழ்க்கையில். அதுக்கப்புறம் ஒரு ஐயப்பசாமி கோயில் கட்டினேன். அந்த கோயில் கட்டினப்புறம் என் மைண்டெலாம் மாறி எல்லாத்தையும் விட்டு ஒரு 5 வருஷம் மயந்திருக்கிற காடு எங்கே இருக்குது அங்கே இருக்குன்னு எல்லாம் ஓடி போய் அப்புறம் சாமி ஆகிட்டு வந்துட்டேன்னு வச்சுக்கோ, அது வேறு கதை. இப்போ எனக்கு அண்ணா நகர் பங்களாவில் இருக்கிற போது எப்போ பாரு ஒரே மாதிரி விஷன் வரும். நான் மோட்டார் சைக்கிள்லையோ கார்லேயோ போகிறேன், ஒரு வாட்டர் ஃபால் கொட்டிக்கின்னு இருக்கும். நான் அங்கே போய் ஒரு சிவலிங்கம் இருக்கும், அந்த சிவலிங்கத்துக்கிட்ட போகிற போது ஒரு பாம்பு இப்படி தடுக்கும். இதே மாதிரி எனக்கு 10 வருஷம் வந்துச்சு. வாரத்தில் 2 நாள் 3 நாள் வரும், 10 வருஷம் வந்துக்கினே இருந்தது. அண்ட் எதுக்கு வருதுன்னு நமக்கு தெரியாது. நான் திருவண்ணாமலையில் அப்போல்லாம் போய் நிறைய மலை சுற்றுவேன், கோயிலே இருப்பேன், திருவண்ணாமலையில் இருப்பேன். அப்போ 4:30 6 ஞாயிற்றுக்கிழமை ராவு காலம் நான் திருவண்ணாமலை கோயிலில் 5 மணிக்கு இருக்கேன். இப்போ நான் ஜெயின் காலேஜில் ஈவினிங் காலேஜில் மேனேஜ்மெண்ட் வாத்தியாராக இருந்தேன். எங்கிட்ட ரயில்வேல செய்கிற ஒரு அப்பா இருக்கார், அவங்க பையன் குடியாத்தத்துலேருந்து சீசன் டிக்கெட் வாங்கின்னு ஜெயின் காலேஜில் படிச்சுட்டு திருப்பியும் குடியாத்தம் போயிடுவான். அவன் எங்கள் ஊரில் சகாதேவன் நாடி படிக்கிற ஒரு ஜோசி இருக்கிறார், ஜிசி சம்பந்தம்ன்ட்டு, உங்கள் ஜாதகம் கொடுங்கன்னு வாங்கின்னு போனோம். அதுக்கப்புறம் அது காஞ்சிபுரத்தில் இருக்குது அங்கே இருக்குதுன்னு விட்டான். நான் திருவண்ணாமலையில் இருந்துட்டு வந்தேன். இன்றைக்கி மறுநாள் காத்தால எங்கள் வீட்டுக்கு வந்துட்டான். வந்தவுடனே நேற்று அந்த ஜோசியர் கூப்பிட்டு எழுதி கொடுத்துக்கிறாரு அப்படின்றான். அதில் 5 PM போட்டிருக்காரு, டேட் போட்டிருக்காரு, சண்டே போட்டிருக்காரு. அதில் வருது, அதாவது இதுக்கு முன்னால் நீ திருப்பதிக்கு போகிற வழியில் கபில தீர்த்தம்னு ஒரு இடம் இருக்குது, ஒரு ஆர்ச்சி இருக்கும், உள்ளே போனியானா ஒரு ஆஞ்சநேயர் கோயில், ஒரு பெரிய குளம், அருவி கொட்டின்னு இருக்கும், ஆகாச கங்கை ஏதோ சொல்லுவாங்க. இப்படி படியேறி போனால் அங்கே ஈஸ்வரன் அம்பாள் 2 பேர் இருப்பாங்க. அந்த இடத்துல நீ குரு நிலையில் இருந்த, ஒரு சிதிலமான நம்மாழ்வார் சந்நிதி அந்த இடத்துல இருந்தது. அங்கே ஒரு பாம்பு இருந்தது, அது யாரையும் கடிக்காமல் இருந்தால் நாகரத்னம் வந்துடும். அதுக்கு ராத்திரி ஆனால் அந்த பாம்பு என்ன பண்ணும், அந்த ரத்தனத்தை வச்சுட்டு சின்னதாகிட்டு பறந்து காற்றை தான் சாப்பிடும், வேறு எதுவும் சாப்பிடாது. அப்போ நீ அந்த நாகரத்னத்து மேலே இருந்த ஆசையினால் அதை சாணிக்கினி வச்சு மறைச்சிடுவாங்க அந்த மாணிக்கத்தை. அது கண்ணு தெரியலன்னா அது உடம்பு அடிச்சுன்னு செத்து போயிடும். அந்த மாதிரி ஒரு தப்பும் வாழ்க்கையில் நடந்திருக்கு. அதனால் நீ எவ்வளோ தான் தேவதா கடாட்சம் முறினும், தெய்வத கடாட்சம் உனக்கு இருந்தால் கூட நீ அடுத்தடிக்கு போகாமல் இது உன்னை பிடிச்சி வச்சுருக்குது இந்த கர்மா. நீ கடவுளை நம்புறதுனாலையும் திருவண்ணாமலையில் அருணாச்சலேஸ்வரனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறதுனாலையும் இந்த கர்மா என்னன்னு உனக்கு வெளிப்படுத்துகிறாங்க. நீ உன்னுடைய நட்சத்திரம் இருக்கிற இன்னைக்கு ராகு காலத்தில் அங்கே போகணும், 11 நாகலிங்க பூ எடுத்துன்னு போகணும்.
அந்த புத்து இருக்கிற இடத்துல போய் மன்னிப்பு கேட்கணும். அதுக்கப்புறம் அந்த 11 லிங்கத்தை கபில ஈசனுக்கு நீ அர்ச்சனை பண்ணிட்டு வா, உனக்கு இந்த கர்மா மாறிடும். நாங்கள் அதே மாதிரி போகிறேன். எனக்கு 10 வருஷமாக எந்த இடம் கனவுல வந்திருந்தோ அதே இடம், அந்த புத்துக்கிட்ட போகிறேன். ஏக வன்னி மரம் இருக்குன்றாங்க, அதுவும் இருந்துச்சு. அங்கே போய் மன்னிப்பு கேட்டு சிவனுக்கு பூஜை பண்ணிட்டு அந்த 11 நாளைக்கு பங்கலில் வந்து படுத்துட்டேன். அன்றைக்கி அந்த பாம்பு வருது. அந்த பாம்பு வந்து சொல்லுது, உன் கையை நீட்டு அப்படின்னு. நான் கை நீட்டுறேன். நான் உன்னை மன்னிச்சிட்டேன் சொல்லிட்டு, இனிமேல் உலகத்தில் யாரை எங்கே பாம்பு கடித்தாலையும் நீ என்னை கூப்பிடு, நான் வந்து விஷயத்தை எடுத்து கொடுக்குறேன். அப்போ ஒரு கருசு, நீ கடவுளை நம்பினா அதுக்கு முக்தி, அதுக்கப்புறம் அதுவே ஒரு பிளெஸ்ஸிங்காக மாறும். என்ன, இதெல்லாம் தான் வாழ்க்கையில் நடக்கிற விஷயம். நான் ஞானியானது புக்கு படிச்சு இல்லை, வாழ்க்கையில் இப்படி தான் அடிபட்டு மிதிப்பட்டு எத்தனை பேரை பார்த்துருங்க, எவ்வளோ மகான்கள், எத்தனை விதமான அனுபவங்கள். எதுவுமே விளையாட்டு கிடையாது, எல்லாம் ஒவ்வொன்றா விழுந்து எழுந்து கற்றுக்குது. அதனால தான் நீ எந்த கேள்வி வேணா கேள்வி, நான் பதில் சொல்லன்னு ஏன் சொல்கிறேன்? புக்கு படித்தா சொல்ல முடியாது, அனுபவங்கள் இருந்தால் சொல்லுவோம். இப்போ நான் சொன்னதெல்லாம் கரெக்டாக இல்லையான்னு உனக்கு தெரியணுமா? படிக்க சொல்கிறேன் பாரு. செய்திடவே அந்நாள் கதிர்நடை மேலாய் காணுறும் இந்நாளதில் நாகமதில் நற்பறையென பொருந்திட்டோம். அப்போ ராகு தசை சந்திரபுக்தி எப்பயும் உனக்கு இந்த பாம்பு சம்பந்தப்பட்ட விஷயம்லாம் ராகு கேது தசையில் வரும். ஓகேவா? இதுக்கெல்லாம் காரணம் இருக்குது, ஜாதகம்லாம் பொய் இல்லை. பொருந்திடவே இந்நாள் நாக நடையுறவே நாளதின் இப்போ வந்து ராகு தசை, அப்போ நாளதின் நாக வேளையொட்டி இச்சுவடிதனை உரைத்திடலானோம். ஆம் எனவே அருள் நல்க முன்னிலை ஜென்மாவதில் இந்நவனுக்கு அரவமதில் தோஷமுற்று இப்பிறவியதில் அந்நவன் குலநிலை தனமொட்டி அத்தோஷமதும் தொடர்புற காண். எந்த குடும்பத்தில் நீ பிறகுறியோ அந்த குடும்பத்திலேயே நாகதோஷம் இருக்கும். உனக்கு நாகதோஷம் இருந்தால் 7 தலைமுறைக்கு அந்த எந்த நாகதோஷம் இருக்கிறவங்கெல்லாம் அந்த குடும்பத்தில் வந்துக்கினே இருப்பாங்க. கண்டிடவே முன்னாள் பூர்வ சதுர பிறவியதில் புரிந்திட்ட நிலையொட்டி நிகழ்த்திடும் கால் அன்னவனும் ஏகநிலை அந்தனத்தோன் ஆகி ஆலயச்சார் சக்தி மணாளனொட்டி நிலையதில் குரு நிலையதார் இருந்திட்டான். அங்கே ஒரு பிராமணனா இருந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருந்த சக்தி மணாளன் யார்? சிவன். அந்த இடத்துல நீ இருந்திடவே அந்நிலை ஆலயமதில் வன்னியோடு வேம்பு ஒட்டி விருட்சமதில் மரம் வேப்ப மரம் 2 மரங்களும் இருந்துச்சு அந்த இடத்துல. நிலையுறும் திருப்புற்றொட்டி அங்கே ஒரு புத்து ஆலயமதில் பழமையுறும் பாம்பதும் வாழ்துற கேள். ரொம்ப பழமையான பாம்பு அது. கேட்டிடவே அந்நிலை சிறுநிலையாகி பறக்குற என்ன ஆகும்? சின்னதாயிடும். பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் பாரு, அவங்க ஒரு நிலைக்கு அப்படியே குட்டி ஆகிடுவாங்க. 6 அடி உயரம் இருந்திருப்பாங்க. அந்த தவ நிலையில் இதுக்குள்ளே படுத்துக்க முடியும் அவங்களால, அவ்வளோ குட்டியாக தெரிவாங்க உங்கள் கண்ணுக்கு. சிவபிரபகார சித்தியெல்லாம் அப்படி தான். ஏக நிசியொட்டி உமிழ்ந்திடும் ரத்தினம் தனக்காய் குறையுற இருந்திட்ட வேளையதில் இன்னவனும் செய்திட்ட செயலொட்டி செப்பிடுவோம். செப்பிடவே அந்நாள் அந்நிலை மனிதனை இன்னவனும் கவர்ந்திட்டு நிலையுற அந்நிலையால் அரவமதும் அரைந்துற்று விழிநிலை புரியுறா நிலையதால் கண்ணு தெரியாம பாம்பு அடிச்சுன்னு செத்து போகும். ஓகேவா? சாபமுற சாற்றிட்டோம். சாற்றிடவே அந்நிலையான் இஜென்மாவதில் தேவதா கடாட்சம் முடினும். இந்த பிறவியில் இவருக்கு தெய்வ கடாட்சம் இருக்கு, தேவதா கடாட்சம் முடினும். இந்நாளொட்டி முழுமையுறா நிலை தனக்காய் அடுத்தடிக்கு போக முடியல இவரால், ஒரு பிடிச்சி வச்சிருக்குது அந்த கர்மா. ஆகிட அறிந்திடு அறிந்திடவே அத்தோஷமது இருந்திடவே சர்ப்பமது கீழியுற சிறுநிலை காயமுற்ற கழண்டிட்டோம். கழண்டிடவே அந்நிலை போற்றிட ஏக உபாயமொட்டி உரைத்திடும் கால் சப்தகிரி எல்லைக்கேகி அந்நிலையதில் கபிலீசன் தீர்த்தம் தனக்காய் முன்னிலையால் பழமையதாய் பழுதுற்ற திருநிலை நம்மாழ்வார் திருச்சன்னதியொட்டி சொல்லிடுவோம். சொல்லிடவே சோர்வர உடையவர் திருநிலை ஆலயமதில் பிணிநிலையொட்டி ஏகநிலை வன்னி விருட்சமதில் அமையுற்ற திருப்புற்று தனக்கு ஜென்ம பாகையதில் நாக வேளையொட்டி தரிசனமுறக்கேள். கேட்டிடவே அந்நிலையோடு கபிலீசன் தனக்கு அர்ச்சனையுற்று மலர்சார் மறுவிடும் அரவ சிவகுரியுறும் பூவொட்டி. அரவ சிவன்னா நாக லிங்க பூன்னு அர்த்தம்.
பொருந்திட அர்ச்சனையுற அமைதியோடு தோஷம் தீருமென தெரிவித்த பூர்வநிலை பொருத்தமது முற்று முற்று. பார்த்தியா, இப்படிலாம் இருக்குதுன்னா நம்பறியா? அதனால் இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா நீயும் பாபா ஆயிடுவேன். தெரியாத வரைக்கும் புலம்பிக்கினே இருப்பேன். நான் தேங்காய் உடைச்சேன், பூஜை பண்ணேன், விரதம் இருந்தேன், எனக்கு எதுக்கு இந்த கஷ்டம்லாம் வருது அப்படின்னு. உலகத்தில் தீதும் நன்றும் பிறர் தர வாரா. நல்லது கெட்டது ரெண்டும் இன்னொருத்தர் கொடுத்து வர்றதில்லை. நீ எதை போட்டியோ அதுதான் உனக்கு திரும்பி வரும். வினைன்னா வினை, திணைன்னா திணை. அது யாராக இருந்தாலும் அனுபவிச்சு தான் ஆகணும். அதில் உனக்கு சந்தேகமே வேணாம். ஸோ நெவர் புலம்பக்கூடாது. எது நடக்குதோ எல்லாத்தையும் டாலரேட் பண்ணு. கடவுள் மேலே இருக்கிற நம்பிக்கையை மாத்திரம் விடாது. தீவார்னு ஒரு சினிமா வந்துச்சு. அதில் 786ன்னு அவன் கப்பலில் போட்டுறா இருந்தபோது ஒரு பில்லை இருக்கும் அவங்ககிட்ட. அது அமிதாப் மேலே இருக்கிற வரைக்கும் எத்தனை விரோதிங்க வில்லனுங்கெல்லாம் வந்தாலே அவனை ஒன்றும் பண்ண முடியாது. லாஸ்ட்டு சீனில் அவங்க பிரதர் சசி கபூர் போலீஸ் இன்ஸ்பெக்டராக இருப்பான். அப்போ அந்த பில்லை கீழே விழுந்துடும். அப்போ அவனை சுட்டுடுவான். அது மாதிரி உனக்கு கிடைக்கிற 786 பில்லை இல்லை, அது கடவுளுடைய கிரேஸ் தான். அது உங்கள்கிட்ட இருக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் தாட்டிக்கிட்டு போயிட்டே இருப்பேன். நீயும் அதை கொளுத்து போய் நான் சாமி கும்பிட்டு எனக்கு என்ன நடந்தது அப்படின்னு விட்டுட்டியானா யூ வில் பிகம் தீவார் அமிதாப் பச்சன். உலகத்தில் எல்லாத்துக்கும் காரணக்காரியம் இருக்கும். இப்போ நாங்கள்லாம் எப்படி ஞானிகள் ஆகிறோம்? புக்கு படித்து ஆகிறதில்ல. வாழ்க்கையில் எத்தனை விதமான அனுபவங்கள் வந்திருக்கும். எல்லாத்தையும் பார்த்துனே வரோம் இல்லையா? எதனால் இப்படி ஆகுது, எதனால் இப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு. அது காரணம் எந்த குடும்பத்தில் பிறகுறியோ அப்படி இருக்கும். இப்போ எங்கள் பரம்பரைக்கு பேர் சின்ன கோட்டலா. கோட்டைன்னா உனக்கு தெரியும். இப்போது ஒரு ஜமீன்தார் மாதிரியான ஒரு நாங்கள்லாம் ஆந்திராவில் அகோபிலமெல்லாம் இருக்குது இல்லையா? நரசிம்மர், பிரகலாதன், அதுக்கு கீழே தான் அந்த சின்ன கோட்டலான்ற ஊர் இருக்குது. அந்த காலத்தில் ஆந்திரா தமிழ்நாடுலாம் ஒன்றா இருந்துச்சு. அதனால் இந்த ஊருக்காரங்க என்ன பண்ணுவாங்க, ஆந்திராவில் போய் நல்லா வேதம் படித்த குடும்பத்தில் யாரையாவது கூட்டின்னு வந்து அவங்களுக்கு நிலம் வீடெல்லாம் கொடுத்து அவங்களுக்கு கோயில் பூஜை, அந்த ஊரில் இருக்கிற ஜனங்களுக்கு நல்லது கெட்டதுக்கெல்லாம் போகிறது, டீச்சிங் வேறு. அந்த காலத்தில் தினப்பள்ளிக்கூடம் தான் இருக்கும், இவங்க தான் டீச்சிங் வேறு பண்ணுவாங்க. அப்படியெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ எங்கள் குடும்பங்களில் அந்த காலத்தில் மயில் மானெல்லாம் இருந்துருக்குது. ரொம்ப பணக்காரங்களாம் இருந்திருக்கும். இந்த மயில் யாருக்கண்டையும் குத்திடுச்சு. அதனால் அந்த மயிலை கொன்றாங்க. அதுக்கு பின்னாலே எங்கள் பரம்பரை விளங்காமையே போச்சு. யாரோ ஒருத்தர் கிணத்துல குதிப்பாங்க, யாரோ ஒருத்தர் ரயில் தண்டவாளத்தில் வச்சு தலை வச்சு சாவாங்க. இப்படியே நடந்துக்கிட்டே இருந்தது. ஏன்னா அந்த கரிசு இருக்குது இல்லையா, ஒரு மயிலை கொன்ன பாவம். அண்டு எங்கள் அந்த காலத்துலலாம் வந்து ஒரு டிகிரி ஹோல்டர்ன்றது பெரிய விஷயம். எங்கள் சின்ன தாத்தா ஒரு ஆள் அந்த காலத்துலேயே நகைலாம், அந்த காலத்தில் துட்டு கிடையாது, கோல்டு தான், எல்லாத்துக்கும் கோல்டு கொடுப்பாங்க. நான் சொல்கிறேன் ரொம்ப பழைய காலம். அவர் அந்த காலத்துலேயே ஒரு டிகிரிலாம் முடிச்சிருந்துருக்காரு. அண்டு இறந்துட்டார். அதனால் அந்த பணம் கணம் எல்லாம் போய் வீடு கஷ்டத்தில் வந்து அந்த மாதிரிலாம் நிறைய கஷ்டப்பட்டுருக்காங்க. அந்த கர்ஸு எங்கள் குடும்பத்தில் லாஸ்ட்டாக என்னுடைய எல்டர் பிரதர் மூலமாக போச்சு. எங்கள் எல்டர் பிரதர் மிலிட்ரியில் ஆர்மி இன்ஜினியராக இருந்தார். அப்போது அவர் பர்சனாலிட்டியாக இருப்பார். அங்கே டேராடூன்னு ஒரு இடத்துல சாஸ்திரதாரான்னு ஒரு இடங்குது. அதான் 1000 ஸ்ட்ரீமாக கொட்டிக்கினே இருக்கும் தண்ணி. அங்கே போன போது அவர் உடம்புக்குள்ளே ஒரு பிரம்மராட்சசம் வந்துச்சு. ஒரு பிராமணன் வந்து ராட்சச சரீரத்தில் இருப்பான், அவன் இன்னொரு பிராமண உடம்பு பிடிப்பான். அப்படி தான் அந்த பிரம்மராட்சசான்றது இதாகும். இந்த உடம்புக்குள்ளே வந்துட்டான். ஸோ அவ்வளோ ஹேண்ட்ஸமாக அவ்வளோ நல்லா இருந்த ஆள் ஒரு 2 பேர் மிலிட்ரி ஆளுங்களை கொண்டாந்து அவரை வீட்டில் விட்டு போட்டாங்க. ஒரு நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணி ஆர்மியிலேருந்து. யாருக்கும் ஒன்றும் கொடுக்க மாட்டார், இது ட்ரபிள் கொடுக்க மாட்டார். இஷ்டத்துக்கு சாப்பிடுவார், குடமாக தண்ணி குடிப்பார். அந்த மாதிரி அதாவது யாருக்கும் தொந்தரவுலாம் கொடுக்க மாட்டார். ஒரு நாள் ஒரு டீ கடையில் உட்காந்துருக்கிற போது இந்த இடத்துலேருந்து ஒரே ஒரு ட்ராப்பு பிளட்டு அவ்வளோதான், இறந்துட்டார். கபால மோட்சம்னு பேர். அதோட அந்த கர்மா போச்சு. 7 தலைமுறையாக அஃபெக்ட் பண்ணின்னு இருந்த அந்த கர்மா அவர் மூலமாக கழிஞ்சது. அதுக்கப்புறம் தான் நான் சாமியாக முடிஞ்சது. இல்லைன்னா அது இன்னும் கூட கண்டினியூ ஆகிருக்கும் 7 ஜென்மம் இல்லைன்னா. ஸோ எல்லாத்துக்கும் காரியம் இருக்கும். உனக்கு புரியாது, இதெல்லாம் அனுபவிச்சா தான் தெரியும். புக்கை படித்தாவோ இல்லை ஒரு ஜோசியக்காரன் தகுடு மோதிரம் மந்திரவாதி அவங்ககிட்டலாம் போனாவோ உனக்கு இதெல்லாம் புரியவே புரியறதில்ல. இப்போ சிவசங்கர் பாபா பிறந்த போதே பிள்ளையாராக தான் பிறந்தார். அதாவது எல்லாத்துக்கும் காரணம் இருக்குது. ஒரு ஆத்மாங்கிறது பிறக்கிற போது நிர்ணயம் ஆகிடும். ஆனால் எந்தெந்த கர்மாவை கழிக்கணும், எந்த தசம் முடியணும், எப்போ உனக்கு அந்த ஆத்மா சாட்சாத்காரம் கிடைக்கணும்னு கணக்கு இருக்குது. இதான் நான் 100 தடவை சொல்லிட்டேன். சத்யசாய் பாபா இருக்காருன்னா வாழ்நாள் பூரா சத்யசாய் கிடையாது. ஷிரடி பாபான்னா வாழ்நாள் பூரா ஷிரடி பாபா கிடையாது. அவர் பரமாச்சாரியர்னா வாழ்நாள் பூரா கிடையாது. எல்லாத்துக்கும் கணக்கு இருக்குது.
அந்த வகையில் இந்த கர்மாக்கள் இருக்கு இல்லையா, அது கழியறதுக்கான ஒரு காலம் இருக்கும். அது வரைக்கும் இது பண்ணும். அப்போ நான் பிறந்த போதே திருப்பியும் அதே குடியேற்றத்தில் வரும் பாரு. விளங்கிடவே வேண்டு பலனுற அந்நாள் பிறவி எண்ணோடு அர்த்தம் ஒட்டி நாழியாக நவின்று தாரகைச்சார் உத்ராடமொட்டி உரைத்திட அந்நாள் ஆதிநடை ஆதவனாகி ஆய்வுறும் கால் அன்னை கர்ப்பம் கண்டிட. நீ பிறந்தது சூரிய தசையில் உத்திராட நட்சத்திரத்தில் தாயாருடைய கர்ப்பத்திலிருந்து வர்ற போதே சிவசக்தி ஆண்டு மாலவன் பொருந்திட்ட. சிவன் பிளஸ் சக்தி பிளஸ் பெருமாள், சிவசக்தி ஆண்டு மாலவன் பொருந்திட்ட முதன்மை அவதாரம் நீ ஆகி அவனிதனில் அவதரித்தாய். நீ தான் பிள்ளையாரு. உலகத்தில் நீ தாயோட கர்ப்பத்திலிருந்து வந்த போதே சிவன் பிளஸ் சக்தி பிளஸ் பெருமாள். நான் ஏன் சொல்கிறேன், சுக்லாம்பரதம் விஷ்ணுன்னு, விஷ்ணுவே பிள்ளையாரை பார்த்து விஷ்ணுவேன்னா 6 பெருமாள். அந்த 3 சேர்ந்த அவதாரமாக தாயோடைய கர்ப்பத்தில் நீ பிறந்த. அவதாரமே திங்களாகிட தெரிவித்து தீதர இருதசை ஏக வைகள் என சொல்லிட்டோம். ஒரு உதாரணம், அதாவது நான் என்ன பேசுகிறனோ எல்லாம் அனுபவத்தில் தெரிஞ்சுக்கிட்டு ஆத்தென்டிக்காக எல்லாத்துக்கும் ரெக்கார்டு வச்சுன்னு பேசுகிறேன். சும்மா கற்பனையிலெல்லாம் சொல்லிட முடியாது. சிவசங்கர் பாபா என்னவா இருந்தார் எல்லாம் நம்ம சொல்கிறோமா இல்லையா. நான் ராமனாக இருந்தேன்னு சொல்கிறேன். மகாபாரத காலத்தில் நான் கிருஷ்ணராக வர முடியாது, ஏன்னா ராமர் டிசிப்ளின்டு பர்சனு. அதனால் நான் பிரகஸ்பதியினுடைய அம்சத்தில் வந்த துரோணாச்சாரியாராக வந்தேன் அப்படின்னு சொல்கிறேன். ஆதிசங்கராக வந்தேன்றேன். எல்லாத்துக்கும் ரெக்கார்டு இருக்குல்ல. என்னை பற்றி என்ன வரும், அந்நாளில் காலடியில் தான் உதித்தாய், இந்து சமயம் தழைத்துவங்க பாரதம் தன்னை வலம் வந்த ஆதிசங்கரன் நீயே என அறி. இந்த சன்மதங்களை உற்பத்தி பண்ணி 4 மடங்கள்லாம் உற்பத்தி பண்ண ஆதிசங்கரன் நீ தான். பெறுவார் பிள்ளை ஆளுக்கு ஒரு பெயர் சூட்டுவார், ஆனால் கடை நாள் வரை நிலைக்கும் ஒரு பெயர், அது நாரணன் கருதனை கருவறை தென்னிட்ட பெயரென உணர்க. பேர் யாரோ வைக்கிறாங்கன்னு நினைக்காத. ஒரு ஆத்மாவை நாராயணன் உலகத்தில் அனுப்புகிற போது என்ன பேர் வச்சானோ அது எத்தனை பிறவியானாலையும் வரும். அப்போ ஆதிசங்கரன் சிவசங்கரன் அது ஏதோ ஒரு வகையில் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். இப்படியெல்லாம் கணக்கு இருக்குது. அப்போ சிவசங்கர் பாபா என்னெல்லாம் பிறவி எடுத்தாருன்றது அவருக்கு தெரியும். இப்போ கூட ரீசெண்டாக படித்தாங்கல்ல, என்னெல்லாம் பிறவி பாபா எடுத்திருப்பாருன்னு. இந்த கும்பகோணத்தில் யாரோ ஒரு ஆள்கிட்ட போனாங்க. போன பல பிறவிகளில் கூட தெய்வ சக்தி தெய்வ ஆற்றல் நிரம்ப உண்டு. அதோடு இல்லாமல் போன பல பிறவிகளில் ஆன்றோனாகவும் நீங்கள் இருந்திருக்கிறீர்கள். உதாரணத்திற்கு ஆதிசங்கரர், ராமலிங்க அடிகளார், ஷிரடி பாபா போன்ற பல ஆன்றோர்களாகவும் நீங்கள் அவதாரம் எடுத்திருக்கிறீர்கள். இதெல்லாம் நான் தான். ஷிரடி பாபா வந்தது, வள்ளலாரா வந்தது எல்லாம் நானே தான். அது விட்டக்குறை தொட்டக்குறை இருந்தால் வரும். ஒரு தடவை நான் காலடியில் போய் தங்கியிருந்தேன். அப்போ இதெல்லாம் எனக்கு புரிய ஆரம்பிச்சு. காலடி ஆதிசங்கர் இல்லையா, அவங்க அம்மாக்காக அந்த ஆத்தெல்லாம் பாரத புலா வீட்டான கொண்டு வந்தார் இல்லையா, அதெல்லாம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் ஒன்று. அதுக்கு அடுத்தது வள்ளலார். இங்கே திருமலை வையாவூர்னு ஒரு கோயில் இருக்குது, பெருமாள் கோயில். அங்கே போன போது ஒரு வயசான அம்மா வந்து தம்பி நீ ரொம்ப ஒரு லெக்சர் கொடுத்தேன், நான் ரொம்ப நல்லா பேசுகிற, எங்கள் வீட்டில் ஒரு சொத்து இருக்குது உனக்கு கொடுக்கணும்பா அப்படின்னாங்க. நான் என்னடா இந்த அம்மா இப்படி சொல்கிறான்ட்டு அந்த அம்மா அட்ரஸ் வேறு சொன்னேன். 12 வடமலை மேஸ்திரி ஸ்ட்ரீட்டு யானகவுனி அப்படின்றா அங்கே மின்ட்டுக்கிட்ட. நான் சிறுசை எடுத்துக்கல. அதுக்கப்புறம் அண்ணா நகரில் என் வீட்டில் படுத்துன்னு இருக்கேன். ராமலிங்கடிகள் வந்து என் கட்டில் உட்காரார். நேரில் பார்த்தேன். பார்த்து என்னப்பா அந்த சொத்தை வாங்கிக்க மாட்டியா அப்படிங்கிறார். நான் இது நிஜமாக நடந்த நிகழ்ச்சி, நான் அவரை நிஜமாக தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் எனக்கு திருவருட்பாடெலாம் தண்ணிப்பட்ட பாடு. நான் எங்கே படித்தேன் திருவருட்பாடெலாம் தானாக வரும், அந்த நேரத்துக்கு அதெல்லாம் வரும். காரணம் அவர் வந்து சொத்தை வாங்கிக்கோங்கிறாரு, அதனால நமக்கு அது கிடைக்குது. அதுக்கடுத்து இன்னொன்று என்ன சொன்னாங்க, ஷிரடி பாபா சொன்னாங்க இல்லையா, ஷிரடி பாபா சொன்னாங்க. நான் விசிறி சாமியார்கிட்ட உக்காந்துன்னு இருக்கேன். அப்போ அவர் சொல்கிறார், சிவசங்கரா யூ ஹாவ் டு கோ டு புட்டபர்த்தி இஸ் காலிங் யூ அப்படின்னார். நான் புட்டபர்த்திக்கு போனேன், சிவராத்திரி டைம் அதெல்லாம் சொல்லியிருக்கேன். அங்கேருந்து நேராக அவர்கிட்ட தான் வந்தேன். மகாசிவராத்திரி அன்னைக்கு புட்டபர்த்தி பாபா என்னை கூப்பிட்டு உலகம் பூரா போகிறாரு. அவர் படத்தெல்லாம் வச்சு விளக்கேற்றி யாரெல்லாம் பூஜை பண்ணிக்கிறாங்க எல்லார் வீட்டையும் காட்டுறாரு. காட்டிட்டு கீழே வந்த உடனே அவர் காலை காட்டுறாரு, இவ்வளோ பெருசாக வீங்கியிருக்கு, வரே నేను నడవలేకపోతున్నాను அப்படின்னார். நான் ரொம்ப வேலை செஞ்சு டயர்டாயிட்டேன், அதனால் நான் ஐம் பாசிங் ஆன்னு அர்த்தம். அதுக்கு வரே నేను నడవలేకపోతున్నాను. அங்கேருந்து நேராக திருவண்ணாமலை வந்தேன். அப்போ விசிறி சாமியார் சொல்கிறாரு, அங்கே இருக்கிற ஒரு எனக்கு தெரிஞ்ச ஃபேமிலி ஒருத்தர் உட்காந்துருந்தாங்க, அலங்கார் கன்சாமி பிள்ளைன்னு சொல்லிட்டு. அந்த இவங்ககிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி ஷிரடி பாபா
புட்டபர்த்தி பாபா, திஸ் இஸ் சிவசங்கர் பாபா, இஸ் அவர் பாபா அண்ட் இஸ் அருணாச்சல் பாபா. இப்படி தான் அந்த அந்த வழி ஸ்ரீ பாபா இந்த ரூட்டில் நமக்கு வந்தது. இவர் தான் சொன்னார் அங்கே போ, அவர் ஒன்று கொடுக்கணுங்கிறார். அப்போ ஸ்ரீ பாபா யார்? துர்காமாய் சக்தி. சத்யசாய் யார்? சிவசக்தி. நான் யார்? அதோட பெருமாளும் சேர்ந்தாள். அதனால் 1 2 3 3 சேர்ந்தது. நான் சிவசக்தி மாலவனன்றாங்களே, 3 சேர்ந்த ஒரு அம்சத்தில் வந்தோம். இது ஒரு எக்ஸாம்பிள். நான் ஒரு ஆள் கிடையாது, நான் எவ்வளவோ சக்திகளை எங்கூட வச்சுருந்தேன். அவியல் ஸோ இதெல்லாம் இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லு. கண்டினியூ. பல தெய்வங்களையும் இந்த இடத்திலேயே அமரச் செய்திருக்கிறீர்கள். எல்லா தெய்வங்களுமே இந்த இடத்தில் இருக்கு. அதற்கு பல ஆலயங்கள் எழுப்பியிருக்கிறீர்கள். அதோடு இல்லாமல் பாபாவிடம் தெய்வங்களும் தன்னுள்ளேயே பேசக்கூடிய ஆற்றல் என்பதும் உண்டு. சிவனாக இருக்கட்டும், பெருமாளாக இருக்கட்டும், முருகனாக இருக்கட்டும், ஹனுமனாக இருக்கட்டும், எல்லா தெய்வங்களுமே தங்களுக்குள் அமர்ந்து பேசக்கூடிய சக்தி உங்களுக்கு உண்டு. எல்லா தெய்வங்களும் பேசி அதையே உபதேசமாக சொல்லக்கூடிய ஆற்றல் உண்டு. தெய்வத்துக்கு நிகரான சக்தி, தெய்வீக ஆற்றல் எல்லாம் உண்டு. முடிவா என்ன சொல்றாங்கன்னா, யாருமே நம்ப முடியாத மாதிரி ஆச்சரியப்படத்தக்க ஆற்றல் என்று முனிவர் சொல்றாங்க. இது மாதிரி சக்தி யாருக்கும் கிடைக்காது. உங்ககிட்ட கிடைச்சிருக்குன்னா இது மிகப்பெரிய விந்தை. இது படைப்பின் ஆற்றல். போன பல பிறவிகளில் கூட தெய்வ சக்தி, தெய்வ ஆற்றல் நிரம்ப உண்டு. அதோடு இல்லாமல் போன பல பிறவிகளில் ஆன்றோனாகவும் நீங்கள் இருந்திருக்கிறீர்கள். உதாரணத்திற்கு ஆதிசங்கரர், ராமலிங்க அடிகளார், ஷிரடி பாபா போன்ற பல ஆன்றோனாகவும் நீங்கள் இருந்திருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். சித்தர்களாகவும் தோன்றி இருக்கிறீர்கள். அந்த பிறவிகளின் தொடர்ச்சிதான் இந்த பிறப்பிலும் நீங்கள் ஒரு சித்த புருஷராக மகானாக அவதரித்ததாக சொல்றாங்க. சிவசங்கரா என்ற நாமத்தை கொண்டு விளங்கி கொண்டிருப்பதாக சொல்கிறார். தெய்வீக சக்தியினால்தான் இந்த நாமமும் என்று சொல்கிறார். ஸோ இதெல்லாம் வரக்கூடிய காலத்தில் ஜனங்களுக்கு தெரியும். See, we have come to play a very big role in this வரக்கூடிய காலத்தில் உலகத்தினுடைய வரலாற்றை உலுக்கி எடுக்கக்கூடிய ஆன்மீகத்தை சேர்த்துக்கு தான் வந்துடும். இல்லைனா இதெல்லாம் பண்ணிட்டு உட்காந்து இருக்கிறதுக்கு எனக்கு என்ன தலையெழுத்தனியே சொல்லு. இவ்வளோ பெரிய இடத்த உருவாக்கி ₹1 கடனில் வசதியாக தான் வச்சுருக்கேன். எல்லாத்தையும் அழகழகாக பில்டிங் கட்டி வச்சுருக்கேன். இதில் 72 ரூம் இருக்குது. இதில் 36 5 ஸ்டார் ரூம் இருக்குது. அங்கே வந்து 3 ஹால் இருக்குது. ஒன்றும் 10,000 ஸ்கொயர் ஃபீட்டு. அங்கே ஒரு ஏசி கான்ஃபரன்ஸ் ஹால் இருக்குது. மாடி மேலே ரெஸ்டாரண்ட் இருக்குது. எல்லாத்தையும் பண்ணிவிட்டு உக்காண்டேன். பண்ணுறதுக்கு கூட ஒன்றுமே இல்லை. எல்லா சாமிக்கும் என்னெல்லாம் பண்ணி வச்சுருக்கிறேன் பாரு. செட்டி பாவகிற இங்கே இருக்கிற அங்கெல்லாம் சாமி இது மசூதின்னு நினச்சின்னுக்கிற உள்ள சிவலிங்கம் வச்சுக்கிறேன். சிவலிங்கம் வச்சுருக்கிறேன். எல்லா சாமிக்கும் கோயில் கட்டிட்டு, எல்லா ரிலீஜனுக்கும் கோயில் கட்டிட்டு, இவ்வளோ அழகாக எல்லாத்தையும் வச்சு எல்லாத்தையும் உங்களை வச்சே மெயின்டைன் பண்ணி இருக்கிறேன் இல்லையா? இல்லை, எல்லாம் நீங்கள் தானே மெயின்டைன் பண்ணுறீங்க. ஸோ இதெல்லாம் வரக்கூடிய காலத்தில் உங்களுக்கு புரியும். அதாவது there will always be a time factor. பைபிளில் இயேசுநாதர் அடிக்கடி சொல்லுவார், மை டைம் இஸ் எட் டு கம் அப்படின்வார். இயேசுவே தான் சொல்லியிருக்கார் பைபிளில், என் நேரம் இன்னும் வரல அப்படின்வார். அந்த மாதிரி நானும் சொல்கிறேன், மை டைம் இஸ் எட் டு கம் பட் வெரி நியர் டு கம். கூடி சீக்கிரம் வரப்போகுது, உனக்கு அதில் சந்தேகம் தேவையில்லை. அப்போது யாருக்கெல்லாம் புரியாமல் போச்சோ நம்மளை பற்றி எல்லாம் புரியும், வருவானுங்க. நம்ம ஏன் மதிக்க போகிறோம் சொல்லி பார்க்கலாம் இல்லையா? நீ என்ன நம்பலை இல்லை, நம்பினவங்களுக்கு நான் நாராயணன், நம்பாவிட்டால் நரன். நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருக்கேன், நம்பினால் நாராயணன், நம்பாவிட்டால் நரன், நம்பினால் புனிதன், இல்லைன்னா மனிதன். நீ நம்பினால் நான் வந்து கற்கண்டு, நம்பாவிட்டால் கற்குன்று. நீ நம்ப தான், எனக்கு ஃபீஸே தான், எனக்கு எந்த தேவையுமே இல்லை, நான் வசதியாக தான் இருக்கேன். அண்ட் ஆல் திஸ் இஸ் காட்ஸ் பிளான். காட்ஸ் பிளான்ஸ் ஆர் மாஸ்டர் பிளான்ஸ். அண்ட் we have come to teach the world, we have come to guide the world in a big way. இன்னும் நிறைய விஷயம் பண்ண போகிறேன் நான், நிறைய விஷயம் பண்ண போகிறேன். சிதம்பரத்தில் ஒரு ரகசியம் பண்ணணும், விருதாச்சலத்தில் ஒன்று பண்ணணும், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. பார்க்கலாம், எல்லாம் நடக்கிற போது நீங்களே பார்த்துக்கோங்க. பட் ஐ எம் நாட் என்ன சொல்கிறது, இக்னோரண்ட் ஆர் இன்னோசென்ட். ஐ நோ மை ஸ்டெப்ஸ். ஒரு காலத்தில் அண்ணாதுரை அண்ட் சி சுப்பிரமணியம் அசம்பிளியில் இருந்தாங்க. அப்போது இவர் சி சுப்பிரமணியம் சொன்னாரா, யுவர் டைம் இஸ் லிமிட்டட் அப்படின்னாராம். அண்ணாதுரை, மை ஸ்டெப்ஸ் ஆர் கால்குலேட்டட்னாராம். என்னுடைய ஸ்டெப்ஸ் எல்லாம் கேல்குலேட்டடாக தான் இருக்கும், எல்லாத்தையும் நான் பிளான் பண்ணி தான் பண்ணி வச்சுருக்கேன். அந்த டைம் வந்துடுச்சு, கூடிய சீக்கிரம் வந்துடுச்சு.
அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டேஜ்க்கெல்லாம் போவோம். இட்ஸ் நாட் வெரி ஃபார், இட்ஸ் நாட் வெரி ஃபார். திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரரிடம் சரணடைந்த மார்க்கண்டேயனை நோக்கி யமதர்மன் பாசக்கயிற்றை வீசிய போது அது அந்த சிவலிங்கத்தின் மீதும் விழுந்தது. யமதர்மனை மிதித்து தள்ளிய பரமசிவனிடம், சுவாமி, நான் மார்க்கண்டேயன் மீதுதான் பாசக்கயிற்றை வீசினேன், தங்கள் மீது தவறுதலாக விழுந்துவிட்டது என்று யமதர்மன் கூறிய போது பரமசிவன், நானும் மார்க்கண்டேயனும் ஒன்றுதான் என்று கூறியிருக்கிறார். இந்த பாவனை இறைவனை ஒரு தாயாக, தந்தையாக, நண்பனாக பாவிப்பது போல் சரணடைதல் என்ற இறைவனின் அடிமை என்ற பாவனையா, அல்லது நானும் எனது பக்தனும் ஒன்றுதான் என்று சொல்லும் அத்வைத பாவனையா? சுற்றின் இல்லாதே பூப்பகையே துள்ளி வருகுது வேல் அப்படின்னு படிக்கிறீங்க இல்லையா, அந்த மாதிரி. ஸோ மார்க்கண்டேயன் ஒரு சாதாரணமான ஆள், ஆனால் அந்த அளவுக்கு அவனுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்தது இல்லையா. அதாவது கடவுள் தன்னை காப்பாற்றுவாருங்கிற மாதிரி அவனுக்கு தெய்வ நம்பிக்கை இருந்தது. அதனால் கடவுள் அவனை காப்பாற்றுறார். ரெண்டு பேரும் ஒன்றுன்னு அர்த்தம் இல்லை. இட்ஸ் ஹவ் கேன் ஏ மார்டல் பிகம் ஈக்குவல் டு காட்? யாரும் அந்த மாதிரிலாம் ஆக முடியாது. அந்த பாவனைன்றது எங்கேருந்து வருது? உன்னுடைய ஃபெய்த்தில் இருந்து வருது. எதுனா நடந்தாலையும் கடவுளை விட மாட்டேன்ட்டு சொல்கிற ஒரு டோட்டல் சரண்டருன்னுவாங்க. நன்றே வரினும் தீதே விலகினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை, எனக்குள்ளதெல்லாம் உனதென்றே அழித்து விட்டேன் உனக்கே பரம். என்ன, எங்கிட்ட இருக்கிற உடல் பொருள் ஆவி எல்லாம் ஒன்று தான் அப்படிங்கிற ஒரு சரண்டர் பாவனையில் வரும். இப்போ தானே சொன்னேன், திரௌபதி இப்படி பிடிச்சின்னு இந்த வரைக்கும் துச்சாதனம் புடவை உருவின்னு தான். ஆபத் பாந்தவான் ரெண்டு கையும் தூக்குற போது எங்கேருந்தோ கிருஷ்ணர்கிட்டேருந்து வருது புடவை. இந்த மாதிரி எவன் நம்புறானோ அவனுக்காக வரும். நம்பினா தான் வரணும், சும்மாலாம் வந்துடாது. இதே திரௌபதி ரெண்டு கையும் தூக்காமல் இருந்தால் கிருஷ்ணன் வந்திருக்க மாட்டார், இவளே போராடினே இருக்க வேண்டியதுதான். அதனால் நீ உன்னால் முடியும்னு நம்புகிற வரைக்கும் கடவுள் வரமாட்டான், வேடிக்கை தான் பார்த்துன்னு இருப்பான். என் செயல் ஆவது ஒன்றுமில்லை, அந்த நிலை வரணும். அன்றே என்ற நாவியும் உடமையெல்லாமும் குன்றே எனையா என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ, இனி நன்றே செய்வாய் பிழையோ செய்வாய் நானே அதற்கு நாயகமே. உடல் பொருள் ஆவி எல்லாத்தையும் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன், நானே உன்னுடைய பொருள் தான், எனக்கு என்ன ஆனான்னா உனக்கு தானே நஷ்டம்ங்கிற ஒரு டோட்டல் கண்டிஷன் வரணும். ஸோ கண்டிஷ்னல் சரண்டர் வேறு, கண்டிஷன்டு சரண்டர் வேறு. அந்த மாதிரி உனக்கு நம்பிக்கை இருந்தால் கடவுள் காப்பாற்றுவார், எந்த சூழ்நிலையிலும் காப்பாற்றுவார். என் வாழ்க்கையே ஒரு மிராக்கிள். அதனால் எனக்கு கடவுளை பற்றி தெரியும், கடவுள் எப்படி ஆப்ரேட் பண்ணுறாருன்னு தெரியும். எந்த சூழ்நிலையிலையும் கடவுள் கைவிட மாட்டான், கைவிட மாட்டான் என்று பாடுங்க. கைவிட மாட்டான் என்று ஊதுது சங்கே, கடவுள் மாமா என்று ஊதுது சங்கே, மெய்யுணரச் செய்வான் என்று ஊதுது சங்கே, நம் சிவசங்கர் பாபா என்று ஊதுது சங்கே, ஆபத்தில் காப்பான் என்று ஊதுது சங்கே, அண்ணாமலையான் என்று ஊதுது சங்கே, பேரின்பம் தந்தான் என்று ஊதுது சங்கே, பேரம்பலத்தான் என்று ஊதுது சங்கே, பொன்னடி தந்தான் என்று ஊதுது சங்கே, மண்ணடி நாதன் என்று ஊதுது சங்கே, வேண்டியதை தருவான் என்று ஊதுது சங்கே, வேங்கடநாதன் என்று ஊதுது சங்கே, இச்சை அறுப்பான் என்று ஊதுது சங்கே, கச்சிபதியான் என்று ஊதுது சங்கே, தேனை ஒப்பான் என்று ஊதுது சங்கே, ஆனை காணலின் ஊதுது சங்கே, ஆனந்த ரூபன் என்று ஊதுது சங்கே, காலத்தினாதன் என்று ஊதுது சங்கே, இச்சை அறுப்பான் என்று ஊதுது சங்கே, பற்றி படிப்போம் என்று ஊதுது சங்கே, ஊதுது சங்கே, ஊதுது சங்கே. லாஸ்ட் क्वेश्चन. சபரிமலைக்கு மாலை போட்டு முறையாக விரதமிருக்கும் ஒவ்வொரு பக்தனும் சுவாமி ஐயப்பன் தானே. சுவாமி ஐயப்பன் சொல்லும் தத்துவமசி, தத்துவம் நீயே அதுவாக இருக்கிறாய் என்பதுதானே. சுவாமி ஐயப்பனாகவே அந்த பக்தன் இருக்கிற போது சுவாமியே சரணம் ஐயப்பா என்று உச்சஸ்தாயியில்
ஏன் அந்த பக்தன் சுவாமி ஐயப்பனை கூவி அழைக்க வேண்டும்? ஒரு பாவனை தான். அகம் பிரம்மாஸ்மியும் இருக்குது. தத்துவமசி மாத்திரம் இல்லை, அகம் பிரம்மாஸ்மி என்றால் நானும் தெய்வம், தத்துவமசி என்றால் நீயும் தெய்வம். இஃப் ஐ எம் காட் யூ ஆர் ஆல்சோ காட். இது நம்பர் 1. நம்பர் 2, சும்மா ஒரு கருப்பு வேஷ்டி காவி வேஷ்டி கட்டின்னு ஒரு 5 ரூபாய்க்கு கிரியன் கம்பெனியில் ஒரு துளசி மாதம் வாங்கி போட்டுன்னு ஐயப்பன் ஆகிட முடியாது. அந்த ஐயப்பன் ஆகிறது என்னன்னு உனக்கு புரிய வைக்கிறதுக்காக ஒவ்வொரு வருஷமும் ஒரு மண்டலம், ஒரு 48 நாள் நீ வந்து காத்தால சாயந்தரம் ஒழுங்காக குளித்து பூஜை எல்லாம் பண்ணிக்கிட்டு கடவுளை நினச்சிக்கிட்டு சாப்பிட்ற போதுலேருந்து எல்லோரும் பண்ணி சத்சங்கம் போய் யார் யார் வீட்டிலலாம் பூஜை நடக்குதோ அங்கெல்லாம் கலந்துக்கிட்டு யூ ஆர் ப்ரிப்பேரிங் யுவர் செல்ஃப் டு அண்டர்ஸ்டாண்ட் ஆர் டேஸ்ட் வாட் இஸ் டிவினிட்டி. டேஸ்ட்டு தான் நீ பார்க்குறது, டேஸ்ட் ஆஃப் த புட்டிங் ரைஸ் இன் ஈட்டிங் இட்டுங்கிற மாதிரி. அந்த மாதிரி யாராவது ஒருத்தன் நிஜமாக விரதம் இருந்து ஒரு 18 மணி ஏறிட்டு வந்தான்னா 18 படியில் 18 சித்தர்களை ஐயப்பசாமி உட்கார வச்சுருக்காரு. மேலே அவரே சித்தநாதனாக உட்காந்துருக்காரு. அண்டு அவர் பிளாங்கட் பர்மிஷன் கொடுத்துட்டார். எவன் ஒருத்தன் 48 நாள் 18 வருஷம் ஒழுங்காக இருந்துட்டு வரானோ அவனுக்கு மோட்சம் தந்துருனான்ட்டு. நான் இந்த பாட்டெலாம் பாடுறீங்க இல்லையா, காணி பொண்ணும் அது மோட்சம் கிட்டும் சபரிமலைக்கு எல்லாம் சொல்கிறீங்க இல்லையா, அதெல்லாம் அவன் சொல்லிட்டு தான் உட்காந்துருக்கார் சாமி அந்த இடத்துல. அந்த தகுதி அவருக்கு எப்படி கிடைக்குது? கேரளா நாட்டில் ராஜசேகர பாண்டியனுக்கு வளர்ப்பு மகனாக தான் வந்தார். அவனுக்கு பிறக்கலை. அவன் ராஜசேகர பாண்டியனாக இருந்தவன் யார்? தசரதன். அவன் மனைவி சிற்றன்னையாக வந்தா இல்லையா, அவள் தான் கைகேயி. அவங்களுக்கு நிஜமாக பிறந்திருக்கான் இல்லையா, அவன் தான் பரதன். ஸோ ராமாயண காலத்தில் அவருக்கு அந்த குறை இருந்தது, கைகேயிக்கு என்னதான் ஆனாலையும் பரதன் பட்டம் கட்டலையேன்ற மாதிரி. அதை நிறைவேற்றுறதுக்காக கேரளாவில் இந்த நாடகம் நடக்குது. அப்போ ஐயப்பசாமி செய்த தவறு என்ன அப்படின்னா, அவர் ராமாவதார காலத்தில் சபரி ஆசிரமம் வந்தார். சபரிமலை இருக்கு இல்லையா, அதுதான் சபரியோட ஆசிரமம். மாதங்க ரிஷியோட சிஷியாக இருந்தான். அந்த இடம்லாம் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் மனசில் எந்த ஒரு விஷயம் அவருக்கு பிடிச்சதோ அந்த இடத்துக்கு அவர் திருப்பியும் வர்றதுக்காக தான் வளர்ப்பு பையனாக அந்த இடத்துல வர மாதிரி வந்தது. அவர் வந்து, நான் போயிருக்கேன் காந்தமலைக்கு. காந்தமலை கீழே ஒரு குகை இருக்குது. அந்த குகையில் தான் ஒரு ரிஷி பத்தினி இருந்து அங்கே தான் ஐயப்பசாமி குழந்தையார் ராஜசேகர பாண்டியன்கிட்ட கொடுத்து வளர்க்க சொன்னாங்க. ஸோ அந்த மேலே இந்த சடாட்சர சக்கரம் இருக்கு இல்லையா, அது வந்து ஜனங்கள்லாம் போய் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அது மேலே இப்போது கட்டிட்டாங்க. நல்லா செங்கல்லாம் வச்சு யாரும் அதெல்லாம் எடுக்காத மாதிரி கட்டாங்க. அவ்வளோ ஈஸி இல்லை. இப்போ போனாலும் ஒன்றும் கிடைக்காது அந்த இடத்துல. ஸோ எந்த பிறவியில் ராமராய் இருந்தால்தான் ஐயப்பசாமியாக வந்தார். அதில் யாரெல்லாம் இருந்தாங்களோ தசரதன், கைகேயி, பரதன், அவங்கெல்லாம் இந்த பிறவியில் வர்றாங்க. அண்டு அந்த இடத்துக்கு ஏன் வர்றாருன்னா அவருக்கு எண்ணம் இருந்தது, இந்த இடம் நல்லா இருக்குங்கிறதுக்காக அவர் அந்த இடத்துக்கு வராரு. இப்படி பல கணக்குகள் இருக்கும். ஒவ்வொரு பிறவிலையும் நீங்கள் ஏன் வர்றீங்க, எதுக்காக வர்றீங்கலாம் கணக்கு இருக்கும். இப்போது சீனிவாசர் உலகத்தில் வந்தார். வர்றபோது அவருக்கு யார் பணிவிடையெல்லாம் செஞ்சாங்க? பகுலாமாலின்னு செஞ்சான். அந்த பகுலாமாலி யாருன்னா இதுக்கு முன்னால் யசோதையாக இருந்தவன். கிருஷ்ணாவதாரத்தில் கிருஷ்ணருக்கு கல்யாணம் நடந்தபோது அவள் இல்லை, யசோதா அங்கே இல்லை. ஏன்னா துவாரகா வேறு, மதுராபுரி வேறு, டிஸ்டன்ஸ். அந்த காலத்தில் ரயில் டிக்கெட்லாம் கிடையாது. அந்த குறை இருந்ததுனால அவள் வந்து பகுலாமாலி என்ற தவ மூந்தாட்டியாக வராரு. சீனிவாசன் புத்துலேருந்து வந்த உடனே அந்த அம்மா அவருக்கு பணிவிடெல்லாம் செஞ்சு நல்ல சாப்பாடெல்லாம் போட்டு எல்லாம் செய்யுது. அதுக்கப்புறம் கல்யாணத்தை பார்க்குறேன்ற குறை இருந்ததுனால அவளே நாராயணவந்துக்கிட்ட வந்து அந்த இவ்வளோ இருக்க இல்லையா பத்மாவதி தாயார், அவளை பொண்ணு பேசுகிறாள். அவகிட்ட துட்டு எது, அதனால் குபேரங்கிட்ட கடன் வாங்கி சீனிவாச கல்யாணத்தை நடத்தி வைக்கிறா. இது எப்போ நடந்தது? கிருஷ்ணாவதாரத்தில் நடந்தது. இந்த பிறவியில் சீனிவாசனாக நடக்கிற போது அந்த மாதிரி நடக்கிறது. இப்படி எல்லாத்துக்கும் ஒரு லிங்க் இருக்கும். இந்த உலகத்தில் எல்லாத்துக்கும் ஒரு லிங்க் இருக்கும். யாருமே புதுசு இல்லை. இப்போ கிருஷ்ணவாணி அம்மா இருக்காங்க, அவங்க ஒரு பிறவியில் சபரியாக இருந்தாங்க. அப்போ நான் ராமனாக இருந்தேன். நான் ராமகிருஷ்ண பரமஹம்சனாக இருந்தேன். அப்போ அந்த அம்மா சாரதா தேவியாக வந்தாங்க. இப்படி கணக்கு இருக்குது. அதாவது என்ன ரிலேஷன்ஷிப்புன்றது முக்கியம் இல்லை. ஆத்மாவில் கனெக்ஷன் இருந்தால் திருப்பி உலகத்தில் வருவீங்க, ஏதோ ஒரு வகையில் வருவீங்க. இப்போ நீங்கள்லாம் அப்படி தான். உங்கள் ஒய்ஃபு, உங்கள் குழந்தைங்க, உங்கள் முதலாளி எல்லாருமே சம்மந்தம் உள்ளவங்க. இப்போது நீங்கள் இங்கே இருக்கிறவங்க யாரையாவது பார்த்தா உங்களுக்கு சம்மந்தம் இருக்குது, அதனால தான் நீங்கள்லாம் வர்றீங்க. சம்மந்தம் இல்லாத உலகத்தில் எதுவுமே நடக்கிறது கிடையாது. நமக்கு தெரியாமல் போகலாம் அவங்க யார், அவங்களுக்கு நமக்கு என்ன சம்மந்தம் அப்படிங்கிறது. இந்த குட்டி பசங்கள்லாம் உட்காந்துக்கிறாங்க, இவங்கெல்லாம் வந்து கோயிலில் உட்காந்து சாமி கும்பிட்ற வயசாக இதெல்லாம் அவங்களுக்கு இருக்குது. அந்த ஆத்மாவில் அந்த பலம் இருக்குது.
அதனால் வராங்க. தட்ஸ் த ரீசன் ஒய் தே ஆர் ஏபிள் டு கம் ஹியர், டூ சம் சர்வீஸ் ஆல்சோ, இல்லையா? ஸோ இட்ஸ் ஆல் டெஸ்டினி. ஸோ எவ்ரி திங் நீ வேடிக்கை பார்த்தா போகிறோம், வாழ்க்கையை நீ வேடிக்கை பாரு, எதுவுமே தப்பாகாது. ராஜா கையை வச்சா ராங்காக போனதில்லை. அப்போ ராஜா, நம்ம ராஜா என்ன சாதாரண ராஜாவா? கோவிந்தராஜா, தியாகராஜா, சுந்தரராஜா, தியாகராஜா, இத்தனை ராஜா நம்மக்கிட்ட இருக்கான், இல்லையா? அவன் கை வச்சா எப்படி ராங்காக போகும்? அதனால் உன் வாழ்க்கையில் எதெல்லாம் நடக்குதோ எல்லாம் வந்து காரண காரியத்தோடு நடக்குது. காரணம் காரியம் கற்றவை கற்பவை அனைத்தும் நற்கரிசை நாரணன், என் செயலாவது ஒன்றும் இல்லை. இதுதான் ஆன்மீகத்தில் பாலப்பாடம். இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சதுன்னா நீ ஞானி ஆகிட்டுன்னு அர்த்தம். தெரியாத எனக்கு எதுக்கு எனக்கு இந்த ப்ராப்ளம் வருது, நான் வந்து போன வாரம் கூட புற்ற சனிக்கிழமைக்கு விரதம் இருந்தேன்னு புலம்பினே இருக்க வேண்டியதான் இல்லைன்னா. பிகாஸ் லைஃப் இஸ் நாட் ஒன் ஸ்பேன், இட் இஸ் கண்டினியூஸ். இட்ஸ் ஆல் நெய்தர் பர்த் நோ டெத், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி பாடி டு பாடி. எல்லாம் நடக்கும், அதனுடைய போக்கில் விடு, வேடிக்கை பாரு. நீ ஒரு சிம்பிள் லாஜிக் பாரு. நான் மெட்ராஸுக்கு 1968 10 ரூபாய் எடுத்துன்னு பிராட்வே பஸ் ஸ்டாண்டில் இறங்க நாள் கடைக்கடையாக ஏறி 3வது கடை வர்றதுக்குள்ளே எனக்கு 250 ரூபாய் சம்பளத்தில் வேலை கிடச்சிச்சு. ஸோ நான் மெட்ராஸுக்கு எடுத்துன்னு வந்தது என்ன 10 ரூபா தான் 1968. இன்றைக்கி ஏதோ ஒரு வகையில் இவ்வளோலாம் பண்ணியிருக்கோம், எல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோ. இப்போ நான் எப்பெல்லாம் வாழ்க்கையில் சோதனை வருதோ என்ன நினைக்கணும், நம்ம கொண்டாந்தது 10 ரூபா தான், நம்ம கொண்டாந்தது 10 ரூபா தானே நினைக்கணும். எல்லாத்துக்கும் காரண காரியம் இருக்கும். ஆனால் நீ உன் வாழ்க்கையில் எப்பயாவது இந்த மாதிரிலாம் டெஸ்ட் வர்றபோது ஒரே ஒரு $1 மில்லியன் கொஸ்டின் கேட்கோ, நாம் என்ன கொண்டு வந்தோம்? 10 ரூபா, 11 ரூபா இருந்தால் கூட நம்ம தான் பணக்காரங்க. அட்லீஸ்ட் 10 ரூபா இருந்தால் கூட நம்ம தான் பணக்காரங்க தரும். தான் பகவத்கீதை. எதை கொண்டு வந்தாய் நீ இழப்பதற்கு, எதை இழந்தாய் நீ அடைவதற்கு, அவ்வளோதான் பகவத்கீதை, இல்லையா? அதனால் எதுவெல்லாம் நீ மனதென்று நினைத்தாயோ அதுவெல்லாம் இந்த பூமியில் உனக்கு அருளப்பட்டது. வாட் எவர் யூ திங்க் இஸ் யுவர் has been given by this very soil to you. So you are not brought anything, இல்லையா? யாராவது குழந்தைங்க உலகத்தில் பிறக்கிற போது எதையாவது கொண்டு வராங்களா? அவங்க போகிற போது எதையாவது எடுத்துன்னு போகிறாங்களா? அம்மா செயின் ஒன்று இருக்கும், அது கூட எங்கள் அம்மா ஞாபகார்த்தமாக பூஜையில் வச்சுக்கிறேன்னு காட்டிடுவாங்க. அப்போ ஜாலியாக ஒரு மோதிரம் போட்டுன்னு இருப்பான், அதையும் அவங்க ஞாபகார்த்தமாக எடுத்து வச்சுக்குவாங்க. அம்மாவுக்கு ஒரு மஞ்சா கயிறு மஞ்சா கொம்பு கட்டிட்டு அனுப்பிச்சிடுவாங்க. எதை எடுத்துன்னு போக போகிற இந்த உலகத்தில்? அலெக்சாண்டர் த கிரேட்டு சவப்பட்டி அடிக்கிற போது 2 பக்கம் ஓட்டை வச்சு கை இப்படி வைங்க நாங்களாம். எதுக்கு நாங்களாம்? அலெக்சாண்டர் த கிரேட்டு கூட எதையும் எடுத்துன்னு போகலன்னு என்னை பார்த்து இந்த உலகத்துக்கு புத்தி வரட்டணும் நானா? அதுதானே உண்மை. யாராவது எதையாவது எடுத்துன்னு போய் நீ பார்த்துருக்கிறியா? அதனால் எதுவும் நிஜமில்லை, உறவுகளும் நிஜமில்லை. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரும் இல்லைன்றது. இப்போ பட்டினத்தாருக்கு கடவுள் கொடுத்த உபதேசம் என்ன? காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவெளிக்கே, காது கொஞ்சம் ஊசி கூட நீ எடுத்துன்னு போக முடியாது இந்த உலகத்தை விட்டு அப்படிங்கிறது. ஸோ எவ்ரி திங் இஸ் ஆல்ரெடி தேர். நான் சொல்கிறது கூட புதுசாக ஒன்றும் இல்லை. யூ ஆர் நாட் புட் யுவர் மைண்ட் இன் டு தட். புட் யுவர் மைண்ட் இன் டு வாட் எவர் ஹேப்பன்ட் இன் திஸ் வேர்ல்ட் ஹிஸ்ட்ரி so far, then you will know what is right, what is wrong. So there is nothing for you to gain, nothing for you to lose, இல்லையா? அதனால் யாரும் எதையும் கொண்டு வர்றதே இல்லை. ஒரே ஒரு ஜோக் மாத்திரம் இருக்குதானா? ஒரு திருடனுக்கு ஒரு ஒய்ஃப் இருந்தால் அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. குழந்தை பிறந்தபோது அந்த குழந்தை கை இப்படி மூடிக்கினே வந்துச்சு. என்னன்னு தெரியல. இந்த டாக்டர் அம்மா கஷ்டப்பட்டு கை விரித்து பார்த்தா டாக்டர் அம்மா வந்து அந்த குழந்தைய உருவரா இல்லை, அப்போ அவள் கை மோதிரத்தை பிடிங்கிச்சு. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.